சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு காரணமான உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என பூவிருந்தவல்லி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பணிகளை புறக்கணித்துவிட்டு திடீர் சாலை மறியல் போராட்டம். கடந்த வெள்ளிக்கிழமை பெரம்பூர் செம்பியத்தில் ஆம்ஸ்ட்ராங் 6 பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். இதனை அடுத்து ஆற்காடு சுரேஷ் மரணத்திற்கு பழி தீர்க்கவே ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றதாக இதுவரை 11 பேர் சரணடைந்துள்ளனர். ஆனால் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல, பணத்திற்காக சரணடைந்தவர்கள் என ஆம்ஸ்ட்ராங் தரப்பினர் கூறி வருகின்றனர். இதே கருத்தை இயக்குனர் ப. ரஞ்சித், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என பூவிருந்தவல்லி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் வழக்கறிஞர் ஏகாம்பரம் தலைமையில் தற்போது நீதிமன்ற வளாகத்தில் அவரது திருவுருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திடீர் சாலை மறியல். ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திய வழக்கறிஞர்கள் தற்போது அவரது மரணத்திற்கு நீதி கேட்டு பணிகளை புறக்கணித்துவிட்டு 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சாலை மறியல் போராட்டத்தால் தற்போது இங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பதற்றத்தை தணிக்க 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். உண்மை குற்றவாளி உண்மை குற்றவாளி உண்மை குற்றவாளி நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு உண்மை குற்றவாளி உண்மை குற்றவாளி தமிழக அரசு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு உண்மை குற்றவாளி கைது செய் உண்மை குற்றவாளி கைது செய் தமிழக அரசு காவல்துறையே விடமாட்டோம் 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 உண்மை குற்றவாளிகளை உண்மை குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள்